வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூன் 16ஆம் தேதியிலிருந்து ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜூன் 3வது வாரம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமான டைம் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போறோம்னா, ரெண்டு விஷயத்தை வச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு 3-4 டேஸ் ப்ரைஸ் ஆக்ஷனை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீக்லி அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒரு 1 மந்த் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறனால நம்மளோட கேண்டில் சைஸை வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். 1 ஹவர் இல்லைன்னா 2 ஹவர்ஸ் கேண்டில் சைஸ் ஆக்கிட்டோம்னா நமக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்று, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போதே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும் இனிமேல் வந்து மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனோட கன்ஃபர்மேஷனாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவாக பார்ப்போம். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்கும்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ஸ் இருக்குது, எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது ரெண்டும் அனலைஸ் பண்ணிவிட்டு, சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஆப்ஷனில் திங்கக்கிழமை கால் ஆப்ஷனாக இருந்தால் எது வரைக்கும் வாங்கலாம், புட் ஆப்ஷனாக இருந்தால் எது வரைக்கும் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 3 விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நிஃப்டி 50 பார்க்கலாம். ஓகே. அப்போது நமக்கு நிஃப்டி 50ல் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, கேண்டில் சைஸை வந்து நான் 2 ஹவர்ஸாக மாற்றிக்கிறேன். அப்போ இப்போ 2 ஹவர்ஸ் கேண்டில் சைஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது இந்த 2 ஹவர்ஸ் கேண்டில் சைஸில் நம்மளோட ட்ராயிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம அழிச்சு வச்சுருவோம். அப்போது நமக்கு பார்த்தோன்னா மே மாதம் வரைக்கும், மே ஒரு ஃபஸ்ட் வீக் எண்டு வரைக்கும் நிஃப்டி 50 ஒரு ரேஞ்சில் இருந்துச்சு. அண்ட் மே 6th, அதாவது மே 12க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட ரேஞ்ச் வந்து வேறையாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நம்ம இந்த மே 12லேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே. அப்போது நமக்கு நிஃப்டி 50 நமக்கு இந்த 24,400 ரேஞ்சில் ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்துச்சு. அண்ட் இந்த 24,400 வந்ததுலேருந்து கண்டிப்பாக இந்த 24,400 இது வரைக்கும் பிரேக் பண்ணவே இல்லை. அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போது நமக்கு வந்து முக்கியமான சப்போர்ட் எங்கன்னா இந்த 24,400ங்கிறது முக்கியமான சப்போர்ட் ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்த ப்ரைஸ் எப்படி மேலே போயிருக்குன்னு பாருங்களேன். நமக்கு வந்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணுச்சு. அப்புறம் ஒரு புல் பேக். இந்த புல் பேக்கில் நமக்கு வந்து இந்த லோவுக்கு மேலே இருக்கிறனால நமக்கு ஷுவராக தெரியும் இதுக்கப்புறம் வேறு போகிறது இன்னொரு ஃப்ரெஷ்ஷான ஹை போக போகுதுன்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு இந்த இப்படி மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லெவல் வந்துருச்சுன்னா அப்போ நமக்கு 50-50 ஒன்றா மார்க்கெட் மேலே போகலாம், கீழே வரலாம். அப்போது இந்த லெவல் வந்துட்டு திருப்பி மேலே போச்சுன்னா நமக்கு என்ன அர்த்தம்னா, இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஆனால் இந்த லெவலுக்கு மேலேயே போயிடுச்சுன்னா இந்த இடத்துல இது வந்து ப்ராஃபிட் புக்கிங், கண்டிப்பாக ஒரு ஷார்ட் செல்லர்ஸ், ஒரு டெம்பரவரியான ஒரு டவுன் சைட் மார்க்கெட், அதனால் மேலே போகும். ஸோ இந்த லோவை விட இந்த லோ அதிகமாக இருக்கனால இதுக்கு பேர் ஹையர் லோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லோவை விட இந்த லோ அதிகமாக இருக்கனால இதுக்கு பேர் ஹையர் லோ. அப்போது ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த 24,400ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. இதிலிருந்து நிஃப்டி 50 போன ஒரு மாதமான ட்ரேடிங்ஸ், அதாவது 20 ட்ரேடிங் டேஸ், ஒரு மாதம்னா நமக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 20 ட்ரேடிங் டேஸ் இருக்கும். இப்போ லாஸ்ட் 20 ட்ரேடிங் டேஸாக மார்க்கெட் வந்து இதை ஒரு தடவை கூட டெஸ்ட் பண்ணலை. அப்படின்னா கண்டிப்பாக இதிலிருந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிஃப்டி 50 ஒரு 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 அப்பர், அதாவது ஒரு புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் மார்க்கெட் போயிட்டே இருக்குது. அண்ட் எப்போ வரைக்கும் இது போச்சுன்னா மே எண்டு வரைக்கும். அண்ட் ஜூன் ஃபஸ்ட் வீக்கு நமக்கு வந்து ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹைக்கு போச்சு. ஓகே. ஸோ அது மாதிரி 2025ஓட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹை எவ்வளோ போச்சுன்னா 25,200. அண்ட் இந்த 25,200 2 தடவை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் வியாழன் அண்ட் வெள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. அப்போது நமக்கு ஒரு ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு இப்படி பார்க்கும்போது நமக்கு நிஃப்டி 50க்கு என்னென்னா, மேலே போக தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ளே நமக்கு என்டர் ஆகிட்டோம். ஸோ அப்போது நிஃப்டி 50 வந்து இந்த லிக்விடிட்டி கிராபிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் போகும், திருப்பி லிக்விடிட்டி கிராப் பண்ணும், கொஞ்சம் போகும், திருப்பி லிக்விடிட்டி கிராப் பண்ணும். அப்போது நம்ம போன வெள்ளிக்கிழமை வந்ததுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி கிராப்பிங் தான். ஏன்னா மார்க்கெட் சப்போஸ் டவுன்ஃபால் ஆகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த 24,400 ஒரு தடவையாவது டெஸ்ட் பண்ணியிருக்கும். ஆனால் இது வரைக்கும் இந்த 24,400 கடந்த ஒரு 20 ட்ரேடிங் டேஸாக ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா 24,400 தொடவே இல்லை. அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த 24,400 நிஃப்டி 50ல் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. அதே சமயம் ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 25,200.
அப்போது நிஃப்டி 50 நமக்கு மேபி கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகலாமே ஒழிய கண்டிப்பாக இந்த 25,200 கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 டேஸ் எடுக்கும். ஆனால் கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி இந்த வாரம் இல்லைனாலும் ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே 25,200 கிராஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது நமக்கு வந்து பையர்ஸ் தான் கண்ட்ரோலில் இருக்காங்க, செல்லர்ஸ் வந்து இல்லை. ஸோ இப்போ மார்க்கெட்டோட வேல்யூ அதிகமாக தான் போகுது. ஓகே, அப்போது நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம அதே மாதிரி நிஃப்டி 50யோட வேல்யூஸ் கொஞ்சம் அதிகமாகிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ நம்ம இந்த டேட்டாவை நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,400 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், கரெக்டாக பாருங்கள் 24,000 இருக்குது. ஸோ இப்போ 24,400ங்கிறது நமக்கு வந்து இங்கே இருக்கும். ஓகே, 24,000 அதிலிருந்து ஓகே 24,400 இங்கே இருக்குது. அப்போது நம்ம சொன்னதை விட ஒரு 400 பாயிண்ட் கம்மியாக இந்த இடத்துல புட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது எந்த பொசிஷனில் புட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வேலை செய்யும். அப்போது நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்து 24,400. ஆனால் நமக்கு வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு பார்க்கும்போது இதுதான் இருக்குது. ஸோ என்னென்னா இந்த கேப் கேப்பை பார்த்து பாருங்கள் அந்த ப்ரைஸ். அப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்பயாவது மார்க்கெட் ஒரு கேப் அப் நடக்குதுன்னா ஒரு கேப் கவரிங்னு ஒன்று நடக்கும். அப்படிங்கிறனால இந்த கேப் அப்பை கவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு 25,200க்கு மேலே கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேப் நடக்கும். அப்போது நமக்கு இந்த இப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் பார்த்துருந்தோம்னா நம்ம என்ன நினச்சிருப்போம், 24,200ங்கிறது தான். ஆனால் நமக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நம்ம மிஸ் பண்ண பாயிண்ட், அதாவது என்னென்னா இந்த 24,000 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு லூப் ஹோல் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு 24,000 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் 25,200 போகிறதுக்குள்ளே. ஸோ அப்போது ஒரு கேப் கவரிங் நடக்கும். ஸோ அந்த கேப் கவரிங் நடக்கிறதுக்கு நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது நிஃப்டி 50யோட அடுத்த வாரம், அதாவது நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கான எக்ஸ்பைரி பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக எது வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகலாம்னா 24,000 வரைக்கும். எது வரைக்கும் மேலே போகலான்னா 25,000 இல்லைனா 25,200 வரைக்கும் நிஃப்டி 50 மேலே போகலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் பிக்சர் நிஃப்டி 50யை பற்றி. ஸோ இதே இது நம்ம பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நிஃப்டி 50யோட ரொம்ப அழகாக இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் மந்த்லி எக்ஸ்பைரி தான், வீக்லி எக்ஸ்பைரி இல்லை. அண்ட் பேங்க் நிஃப்டியில் நம்ம சொன்ன மாதிரி தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனுக்கு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் அண்ட் மார்ச்சில் ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனில் இருந்துச்சு. அப்போது நமக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கும் போதுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மே மாதத்துலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜோன். அந்த ஜோன் என்னென்னா 55,000 தான் அதோட லோவஸ்ட்டும், ஹையஸ்ட் வந்து 57,000. அப்போது இந்த 55,000 தாண்டி மார்க்கெட், அதாவது 54,000 தாண்டி மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகவே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஓவரால் பிக்சராக பார்த்தாலுமே இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துலேருந்து நம்ம எடுத்தோம்னா இந்த கேப் அப்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஓகே. ஸோ இந்த கேப் அப்பில் தான் மே 12th தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் வந்துச்சு. அதே கேப் அப் தான் நமக்கு வந்து நிஃப்டி 50லே இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கேப் அப். ஸோ இது வந்து நிஃப்டி 50 மேலே நம்ம இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா கேப் அப் வந்து இங்கே இருக்குது பேங்க் நிஃப்டியில். அப்போ இந்த கேப் அப்க்கு வந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட அப்வர்ட் மூவ்மெண்ட். அண்ட் இப்போயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் மேலே போச்சு, திருப்பி ஒரு லிக்விடிட்டி கிராபிங், மேலே போச்சு, திருப்பி ஒரு லிக்விடிட்டி கிராபிங். அண்ட் இந்த இடத்துல சப்போர்ட் என்ன எடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 54,500. அண்ட் இந்த 54,500 ஃபஸ்ட்டு டைம், செகண்ட் டைம் டெஸ்ட் பண்ணுச்சு, மூணாவது தடவை டெஸ்ட் பண்ணவே இல்லை இது வரைக்கும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இதிலிருந்து ஒரு அப்வர்ட் ட்ரெண்டில் தான் போச்சு. ஓகே, இந்த அப்வர்ட் ட்ரெண்டில் போனாலும் நம்ம ஜூன் 9ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கான ஒரு சரிவு அண்ட் வியாழக்கிழமை ஒரு கேப் டவுனும் கூட. அப்போது கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி கிராபிங் அண்ட் இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்காக ஒரு நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது இந்த எக்ஸ்பைரி இல்லைன்னா கூட கண்டிப்பாக அடுத்த எக்ஸ்பைரிக்குள்ளேயாவது நமக்கு வந்து மார்க்கெட் டவுன் சைடு இவ்வளோ வர்றதுக்காவது சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பார்த்தாலுமே பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த ஒரு லாஸ்ட் வீக் கன்சிடர் பண்ணும்போது ஒரு பியரிஷ் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு பேங்க் நிஃப்டியில். அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு 53,600 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த இப்போ நம்ம சொன்ன அனாலிசிஸை நம்ம இங்கே எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 53,500க்கு இருக்குது. அந்த 53,500 தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்திருப்போம். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, நமக்கு பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது
53,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே, அதாவது ஜூன் 26ஆம் தேதிக்குள்ளே இது வந்து 55,000க்கு தான் வரும். அதை தாண்டி கீழே போகாது. ரெண்டாவது, நம்ம அடுத்த எக்ஸ்பைரியும் இன்க்ளூட் பண்ணாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்சஸ் தெரியல, ரொம்ப கிளியராக இருக்குது. அதே சமயம் நமக்கு வந்து நிஃப்டி 50 பார்க்கும்போது மல்டிபிள் கால் ஆப்ஷன்ஸும் புட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் இங்கே பார்க்கும்போது புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது 55,000ல் தான், அண்ட் கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது 56,000. அப்போது நமக்கு ஒரு ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 55,000க்கும் 55,000க்கும் 56,000க்கும் நடுவில் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பேங்க் நிஃப்டியை நம்ம பொறுத்தளவு. ஓகே, ஸோ அப்போ இதுதான் நமக்கு பேங்க் நிஃப்டியோட முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இந்த வார எக்ஸ்பைரிக்குள்ளே மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு கீழே வந்தால் 55,000. அதே சமயம் நமக்கு நிஃப்டி 50 பார்த்தோன்னா கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து 24,500, அதையும் தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுன்ஃபால் இருக்குது அப்படின்னா 24,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அண்ட் கடைசியாக நம்ம என்ன சொன்னோம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஆப்ஷன் செயினில் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கால் ஆப்ஷன் எப்போ திங்கக்கிழமை எது வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரு டேட்டாவை மட்டும்தான் பார்க்கணும். என்னென்னா டெல்டா வேல்யூ. ஸோ நம்ம வந்து டெல்டா வேல்யூனா என்ன? ஸோ இங்கே நமக்கு வந்து ஆப்ஷன் பார்க்கும்போது நிறையா பேர் சொல்லுவாங்க தீட்டா டிகே இருக்கும், டெல்டா வந்து பயங்கரமாக இருக்குது, அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த காமா, டெல்டா, தீட்டா இந்த மாதிரி 4 இருக்குது. காமா இருக்குது, வேகா இருக்குது, தீட்டா இருக்குது, டெல்டா இருக்குது. ஸோ என்னோட பொறுப்பில், அதாவது என்னோட ஒரு இதில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்னென்னா தீட்டா அண்ட் டெல்டா தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ தீட்டானா என்ன? தீட்டானா நம்மளோட கால் ஆப்ஷன் வந்து ₹1, அதாவது இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தீட்டா 13 இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்ம ஆப்ஷனோட ப்ரைஸ் ₹13 குறைஞ்சிரும். ஸோ ₹13 இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து டவுன்ஃபால் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் தீட்டாவோட வேல்யூ. ரெண்டாவது டெல்டாவோட வேல்யூ. இந்த டெல்டாவோட வேல்யூ என்னென்னா நிஃப்டி 50, சப்போஸ் இது வந்து நிஃப்டி 50யோட சார்ட்டு அப்படிங்கிறனால நிஃப்டி 50 ₹1 மேலே போச்சுன்னா ஆப்ஷனோட ப்ரைஸ் எவ்வளோ மேலே போகும்னு. ஸோ நிஃப்டி 50 ₹1 மேலே போச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து 24,700. அப்போது இந்த 24,700ங்கிற கால் ஆப்ஷனோட ப்ரைஸ், ஏன்னா இந்த பக்கம் கால் ஆப்ஷன், இந்த பக்கம் புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 பைசா கூடும். அதே இது 24,300ஓட கால் ஆப்ஷன் எவ்வளோ கூடும்னா ஆல்மோஸ்ட் லைக் ₹0.79 கூடும். அதே சமயம் 23,300 கால் ஆப்ஷன் ஏகதேசம் பார்த்தீங்கன்னா அதுவும் ₹1 கூடுச்சுன்னா இதுவும் ₹1 கூடும். ஸோ இந்த டெல்டா வேல்யூ ரொம்ப முக்கியம். அப்போது எது வரைக்கும் கால் ஆப்ஷன் அதிகமாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 0.2 வரைக்கும். ஸோ டெல்டா வந்து 0.2, 20 பைசா. நிஃப்டி 50 ₹1 போச்சுன்னா நம்மளோட ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து 20 பைசா கூடும். இதுதான் வந்து கணக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த 0.2 டெல்டா வரைக்கும் தான் நம்ம வந்து ஒரு பொசிஷன் எடுக்கிறது சேஃபஸ்ட் பொசிஷன். ஓகே, அதாவது வந்து மார்க்கெட் லைவ் இல்லாத போது இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும்னா நான் வந்து 25,050 இல்லைனா 25,500 தான் அதிகபட்சம் நான் கால் ஆப்ஷன் எடுப்பேன். இதே சமயம் நான் புட் ஆப்ஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்ப்போம்னா இந்த இடத்துல நம்ம வந்து டெல்டா வேல்யூ 0.2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது 43,300. அப்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட சப்போர்ட் எங்கே இருக்கணும்னா 43,300ல் இருக்கணும். நமக்கு மார்க்கெட் எங்கே போனால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சும் பார்க்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சும் பார்க்கலாம், நம்மளோட ஆப்ஷன் செயின் வச்சு கூட நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்போது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளே தான் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் கூட சொல்லலாம். இந்த ஜோனுக்குள்ளே தான் நம்ம வந்து கண்டிப்பாக பொசிஷன் எடுக்கிறது அதிகமான ப்ராஃபிட்டபிள். ஸோ இதுதான் வந்து நான் முக்கியமாக சொல்ல வந்தது. அதே சமயம் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஆப்ஷன் ஓப்பன் செயினில் நமக்கு ஆல்மோஸ்ட் டெல்டா வேல்யூ வந்து 0.2 வர்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 54,200 வரைக்கும். ஸோ அப்போ பேங்க் நிஃப்டிக்கு பயங்கரமாக டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அட் த மணிலேருந்து பார்த்தீங்கன்னா 55,000லேருந்து 54,300 வரைக்கும். ஸோ அப்படிங்கிறனால ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு பக்கம், 1500 பாயிண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் க்ரோ ஆகிறதுக்கு எவ்வளோ தூரம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா க்ரோ ஆகிறதுக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிறது 55,700, 57,000 போகிற வரைக்கும் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ஆனால் நமக்கு நம்பர் ஆஃப் கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் 56,000ல் இங்கே இடத்துல அதிகமாக இருக்குது. வால்யூம் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் பாருங்கள்,
ஸோ அந்த சார்ட் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த ப்ரைஸில் தான் நிறையா பேர் வாங்கிட்டு இருக்காங்க 56,000ல் கால் ஆப்ஷன். அதே சமயம் புட் ஆப்ஷன் பார்த்தோன்னா நமக்கு வந்து 55,000ல் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் செயின் நமக்கு பார்க்கும்போது கிளியராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். அப்போது நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு 54,000 வரைக்கும் வாங்கலாம். அதே சமயம் கால் ஆப்ஷன் வாங்குறதாக இருந்தால் 57,000 வரைக்கும் வாங்கலாம். ஸோ நான் தான் சொன்னனே மார்க்கெட் கீழே தான் போகணும், அப்புறம் ஏன் நான் வந்து கால் ஆப்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, சப்போஸ் நான் வந்து அடுத்த வாரம் பியரிஷாக போகும், அப்போ நான் வந்து பியரிஷ் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த சைட் மட்டும் இல்லை, மல்டிபிள் சைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சைட்டில் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் மல்டிபிள் சைட்ஸில் எது வேணாலும் போகலாம். ஸோ சப்போஸ் இந்த சைட்டில் பண்ணுறதாக இருந்தால் உங்களுக்கு வந்து நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்போ நான் வந்து பியரிஷ் மூமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த பியரிஷ் மூமெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து டைரெக்டாக காலை செல் பண்ணக்கூடாதுல்ல, புட் பை பண்ணலாம், இல்லைனா புட் செல் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நான் கண்டிப்பாக எனக்கு ப்ராஃபிட் வரணும்னு நினைக்கிறேன்னா நான் இதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம். லெட்ஸ் சே நான் வந்து இந்த பியர் காண்டோர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா ஒரு தடுப்பு சுவர் மாதிரி அப்படி எடுக்கிறேன்னா இதே வந்து நமக்கு ஒரு ப்ரைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து எத்தனை கால் ஆப்ஷன் வாங்குறீங்க, புட் ஆப்ஷன் பண்ணுறீங்கன்னு. அப்போது தி ஃபண்ட் நீடட் எனக்கு எவ்வளவு, மினிமம் எனக்கு வந்து ஒரு லாட் வாங்கினேன்னா எனக்கு வந்து 58,000 வரும். அண்ட் மார்ஜின் நீடட் வந்து 45,000. ஓகே, அப்போ இப்படி போகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லுக்கு பதிலாக நான் பை கொடுத்தேன்னா இங்கே பார்த்தா என்னோடய ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். அப்போது நான் வந்து 2 கால் ஆப்ஷன் செல் பண்ணுறேன், பை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் அப்போ அதே இது நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பியரிஷ் பட்டர்ஃப்ளை கொடுக்குறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கால் ஆப்ஷனை பை பண்ணியிருப்பாங்க, அடுத்த ஒரு இடத்துல புட் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பாங்க, செல் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இன் மணி இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும்போது, இல்லைனா ஒரு ஸ்ட்ராடல், நான் நியூட்ரலாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ராடல் எடுக்கிறேன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் செல் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் அயன் காண்டோர் எடுத்தேன்னா எனக்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் காம்பினேஷன் வரும்போது நம்மளோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கூட்ட முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து கால் ஆப்ஷன்னா எது வரைக்கும் போகலாம், புட் ஆப்ஷன்னா எது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி ஒரு 100% ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு அனாலிசிஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ இல்லைனா டவுட்ஸோ இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. அண்ட் அடுத்த வாரம் ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.